டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சேர்த்து எழுதுக. நம்ம டைரக்டா சேர்த்து எழுதுக பார்க்க போறது கிடையாது. அதுக்கு ரொம்ப பேசிக் இலக்கண பகுதியான புணர்ச்சி அப்படிங்கிற இந்த இலக்கண பகுதியை தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதோட பேசிக்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா எந்த புக்ல இருந்து எப்படி கேள்வி வந்தாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இன்னொன்னு நமக்கு லைஃப் லாங் வந்து மறக்காது. ஏன்னா பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே அது மறக்காது. எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதே போல மார்க்கும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த சேர்த்து எழுதுக பகுதி எல்லாத்தையும் ஒரே வீடியோவா பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புணர்ச்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுப்போம். புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. நிலைமொழியின் ஈரெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் இணைவதே புணர்ச்சி. மேடம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன நிலைமொழி, இது என்ன வருமொழி, எங்களுக்கு எதுவுமே தெரியலையே, எங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கறத நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா நிலைமொழி வருமொழி அப்படிங்கிறது ரெண்டு வேர்டு. ஒரு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்டோட கடைசி லெட்டரும் செகண்டா இருக்கக்கூடிய வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ரெண்டும் சேர்ந்து அது ரெண்டையுமே சேர்த்து ஒரே வேர்டா கன்வெர்ட் பண்றதுதான் என்னது புணர்ச்சி அப்படிங்கிறது. அது சேர்த்து எழுதுறது தான் புணர்ச்சி அப்படிங்கிறது. அப்படி அந்த நிகழ்வு நிகழும் போது அதுல ஒரு சில ஒட்டுக்களோ இல்லது ஒரு சொல்லோ வந்து என்ன பண்ணலாம், புதுசா வந்து சேரலாம். அப்படி சேரும் போது அதுல சில மாற்றங்கள் வந்து நிகழலாம், இல்ல நிகழாம அப்படியே டைரக்டாவும் ஜாயின் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் என்னது புணர்ச்சி அப்படிங்கிறது. இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் கவனிங்க. சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது இணைப்பை எதிர்பார்த்திருக்கும் சொல் நிலைமொழி என்றும் வந்து இணைகின்ற சொல் வருமொழி என்றும் இலக்கண நூல் இயம்பும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அதுதான் என்னது நிலைமொழி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேர்டு வந்து வருமொழி. அந்த நிலைமொழி பின்னாடியே இந்த மொழியும் சேர்ந்து, அதாவது வருமொழியும் சேர்ந்து ரெண்டும் இணைஞ்சு, அதாவது புணர்ந்து நமக்கு வேறு ஒரு வார்த்தையா மாறும் இல்லையா, அப்படி மாறுவதுதான் என்னது புணர்ச்சி அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இதுல இந்த பனை அப்படிங்கிறது நிலைமொழி, வெள்ளம் அப்படிங்கிறது என்னது வருமொழி. இப்ப ரெண்டும் சேரும் போது நமக்கு எப்படி வந்து புணரும் அப்படின்னா பனை வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை வந்து ஒரே வார்த்தையா மாறும். அப்ப பனை என்பது இதுல இருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை, அது நிலைமொழி. அடுத்தது வெள்ளம் அப்படிங்கிறது வருமொழி. இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு பனை வெள்ளம் அப்படிங்கிற வேற ஒரு வார்த்தையா ரெண்டும் சேர்ந்து மாறுது. இதுதான் புணர்ச்சி. இப்ப இந்த புணர்ச்சியில சில வகைகள் வந்து இருக்கு. அது புணரக்கூடிய அந்த விதத்துல சில வகைகளும் இருக்கு, எழுதக்கூடிய வகையில சில வகைகளும் வந்து இருக்கு. அந்த வகைகளையும் இப்ப பாத்திரலாம். புணர்ச்சி அப்படிங்கிறது நிலமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்வதுதான் என்னது புணர்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதைத்தான் வந்து நன்னூல்ல வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க. நிலைமொழியோட அந்த இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரிற்று புணர்ச்சி. அதே அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய்யிற்று புணர்ச்சி. அதுவே அந்த வருமொழி செகண்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அது உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி. அதுவே அந்த செகண்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரு மெய்யெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா மெய் முதல் புணர்ச்சி. இதை வந்து டைரக்டா நீங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் தான் ஆகும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு செகண்ட் வேர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு எப்போதுமே என்னது நிலைமொழி, ரெண்டாவதா இருக்கக்கூடிய வேர்டு என்னது வருமொழி. இப்ப ரெண்டும் வந்து அது எப்படி வந்து இருக்குது, அதோட கடைசி லெட்டர் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கிறத பொறுத்துதான் இந்த 4 வகைகளும் வந்து இருக்கு. இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், சரிங்களா? இப்ப நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பாருங்க. நமக்கு உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, அதே போல மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ ஜஸ்ட் இதை ஒரு ஓவர்வியூவா ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது சேர்த்து எழுதுக அப்படிங்கிற அந்த பகுதிக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி தான். ஸோ ஜஸ்ட் இதை ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல பாருங்க இக்கு பிளஸ் அ அப்படிங்கிறது கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இக்கு பிளஸ் ஆ அப்படிங்கிறது கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இது போல தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த டேபிள் பார்த்தோம்ல, அதை வச்சு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து புரியும். மணி பிளஸ் அடி, மணியடி அப்படிங்கிற இந்த வார்த்தை எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா மணிங்கிறது என்னது இந்த இடத்துல நிலைமொழி, அடி அப்படிங்கிறது வருமொழி. அப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்து எப்படி வந்து சேர்ந்திருக்கு, இன்னு பிளஸ் இ நீ அப்படின்னு சேர்ந்திருக்கு இல்லையா. அதே போல வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்து அ. அப்ப
2 இடத்துலயும் என்னது நமக்கு உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்ப உயிர் முன் உயிர் வரின். இப்ப உயிர் வந்திருக்கு, இங்கேயும் உயிர் வந்திருக்கு. அப்ப உயிர் முன் உயிர் வரின் அந்த எழுத்து எப்படி நமக்கு மாறி இருக்கு? மணி பிளஸ் அடி மணியடி அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி இருக்கு. அதே போல உயிர் முன் மெய் வரின் பனி. இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றுல இன்னு பிளஸ் ஈ இருக்கு. அதே போல காற்று அப்படிங்கிறது இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு சேர்ந்து இருந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த 2 எழுத்துக்களும் நமக்கு சேர்ந்து பனிக்காற்று அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்த்தையா மாறி இருக்கு. அதே போல மெய்முன் உயிர் வரின். இந்த நிலைமொழி ஈற்றுல இல் அப்படின்னு வந்திருக்கு. அதே போல வருமொழி முதலில் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த இல்லு பிளஸ் ஈ சேர்ந்து நமக்கு லி, அதாவது ஆளிலை அப்படின்னு சொல்லி நமக்கு புணர்ந்திருக்கு. அடுத்தது மெய்முன் மெய்வரின். மரம் அப்படிங்கிறது நிலைமொழியோட ஈற்றுல ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு. அதே போல வருமொழி முதலிலும் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து நமக்கு புணர்ந்திருக்கு. இந்த லெட்டர்ஸ் தான் சேர்ந்து நமக்கு எப்படி புணரும் அப்படின்னா மரக்கிளை அப்படின்னு சொல்லி புணரும். இந்த டேபிளை ஒரு தடவை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேர்த்து எழுதுக பகுதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நமக்கு இந்த புணர்ச்சியில ரொம்ப பேசிக்கான 2 வகைகள் இருக்கு. அந்த 2 வகைகளையும் பார்த்துடலாம். புணர்ச்சி மொத்தமா 2 வகைப்படும். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இந்த இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது எந்த ஒரு மாற்றமுமே அதை நிகழாம டைரக்டா அப்படியே சேர்ந்து இயல்பா இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. அதுவே இந்த விகார புணர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது அது 2க்கும் நடுவுல தோன்றலாம். அதாவது ஒரு லெட்டர் புதுசா உருவாகலாம். இல்ல ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரா மாறும். இல்லைன்னா அது கெட்டு போய் வேற ஒரு லெட்டரா கன்வெர்ட் ஆகும். இப்படி மாறுது. இந்த மாதிரி தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிற மாற்றத்தோட வந்துச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இயல்பு புணர்ச்சி. நிலைமொழி வருமொழியுடன் புணரும் பொழுது அவ்விரு சொற்களிலும் எவ்வித எழுத்து மாற்றமும் நிகழாமல் இயல்பாக இருப்பது இயல்பு புணர்ச்சி. விகாரம் அனைத்தும் மேவலது இயல்பே. அதாவது மேவலது அப்படின்னா வராமல். விகாரம் என்னது? நமக்கு தோன்றல் கெடுதல் திரிதல் சொன்னோம் இல்லையா, அது எதுவுமே வராம இயல்பா இருந்துச்சுன்னா அது என்னது? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பொன் பிளஸ் மலை, இது ரெண்டும் சேரும்போது எப்படி வரும்னா பொன்மலை அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே வந்துடும். இடையில இந்த இக்கு இச்சு இப்ப இந்த மாதிரி எந்த ஒரு லெட்டரும் வராது. வேற எழுத்தாவும் அது மாறாது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? இயல்பு புணர்ச்சி. இதே விகார புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இந்த மாற்றத்தை 3 வகையா பிரிப்பாங்க. அதாவது தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் சொல்லி 3 வகையா இந்த விகார புணர்ச்சி பிரிச்சிருப்பாங்க. தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் 3ம் மொழி மூவிடத்தும் எழும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல கொடுத்திருக்காங்க. மூவிடம் அப்படின்னா சொல்லோட முதல்ல இடையில இறுதியில போன்ற 3 இடங்கள்ல என்ன பண்ணுமா இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. அடுத்து இப்ப இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் இருக்கு இல்லையா, சோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்திடலாம். தோன்றல் விகாரம் இரு சொற்களுக்கு இடையில் எழுத்தோ சாரியையோ தோன்றுவது தோன்றல் விகாரம் எனப்படும். அதாவது இப்ப பூ பிளஸ் கொடி அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிற மாதிரி மாறி வரும் இல்லையா. இங் அப்படிங்கிற எழுத்து என்ன பண்ணிருக்கு? இங்க புதுசா உருவாயிருக்கு. அதனால இத தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யானை பிளஸ் கொம்பு, யானை கொம்பு அப்படிங்கிற அந்த இக்கு அப்படிங்கிற எழுத்து தோன்றி இருக்கு. அதே ஆ பிளஸ் பால், ஆ அப்படின்னு அது பசுவின் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஆவின் பால் அதாவது இன் அப்படிங்கிற சாரியை உருவாகிருக்கு. ஸோ இப்படி புதுசா ஒரு லெட்டர் கிரியேட் ஆகி அது ஒரு வார்த்தையா மாறும்போது அது என்னது? விகார புணர்ச்சி, அதாவது தோன்றல் விகார புணர்ச்சி. இப்ப உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட எண்டில் இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். நீங்க உங்களால முடிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கல்லூரி பிளஸ் சாலை, இதோட புணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்தது திரிதல் விகாரம். இந்த திரிதல் விகாரத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பல் பிளஸ் பசை, பல் பிளஸ் பசைன்னு இருக்கு. இது எப்படி நமக்கு புணரும் அப்படின்னா பற்பசை அப்படின்னு மாறும். அதாவது பல் அப்படிங்கிற அந்த இல் அப்படிங்கிறது மாறி இர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா மாறி இருக்கு. அப்ப இது என்னது? திரிதல் விகாரம். ஒரே ஒரு லெட்டர் வேற ஒரு லெட்டரா மாறி இருக்கு இல்லையா. சோ அப்படி மாறுச்சு அப்படின்னா அதை திரிதல் விகாரம் சொல்லுவோம். திரிதல் விகாரம் இரு சொற்களில் ஏதேனும் ஒரு சொல்லில் உள்ள எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிதல், அதாவது மாறுதல் திரிதல் விகாரம் எனப்படும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுமா, நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இன்னொரு எழுத்தாக திரிவதும் உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பொன் பிளஸ் தாமரைன்னு இருக்கு. இதை நமக்கு எப்படி புணரும் அப்படின்னா பொற்றாமரை அப்படின்னு சொல்லி மாறும். அந்த இன்னும் மாறும் தாவும் மாறும். அப்படி
நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட அந்த முதல் எழுத்தும் மாறி வந்திருக்கிறனால இதை வந்து இந்த மாதிரியும் வந்து நமக்கு திரிதல் விகாரம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த திரிதல் விகாரத்துக்கான உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வில் பிளஸ் கொடி. இது எப்படி தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்தது புறம் பிளஸ் 400. கெடுதல் விகாரத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் புறம் பிளஸ் 400. இது எப்படி நமக்கு புணரும்னா புற 400 அப்படின்னு சொல்லி புணரும். அதாவது இந்த இம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கெட்டு போயிடுச்சு. அதாவது கெட்டு போயிடுச்சுன்னா வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது அழிந்து அது நார்மலா நமக்கு இயல்பு புணர்ச்சி மாதிரி புணரும் இல்லையா, அது மாதிரி மாறக்கூடியதுதான் இந்த கெடுதல் விகாரம் அப்படிங்கிறது. கெடுதல் விகாரம் இரு சொற்களில் ஏதேனும் ஒரு சொல்லில் உள்ள எழுத்து மறைந்து போதல், அதாவது கெடுதல் விகாரம் எனப்படும். அதாவது கெட்டு போகுதுன்னா மறைந்து போதல். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, மரம் பிளஸ் நிழல் எப்படி நமக்கு மாறும், மர நிழல் அப்படின்னு சொல்லி மாறும். நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய அந்த இம் அப்படிங்கிறது மறைஞ்சு போய் நமக்கு டைரக்டா 2 வார்த்தைகளும் சேர்ந்திருக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், உங்களுக்கான எக்ஸாம்பிள் மனம் பிளஸ் மகிழ்ச்சி. இது எப்படி புணரும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்தது 6 பிளஸ் 10 60. இதில் நிலைமொழியின் முதலில் உள்ள ஆ என்னும் நெட்டெழுத்தும் ஆ என்னும் குற்றெழுத்தாக தெரிந்தது. அதாவது நெட்டெழுத்து என்னவா இருக்கு, முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மூவிடத்தும் வரும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப முதல்லையும் மாறலாம், இடையிலையும் மாறலாம், கடையிலையும் அதாவது கடைசியிலையும் மாறலாம். அப்படி மாறினதுதான் இது இந்த 60 அப்படிங்கிறது. 6 பிளஸ் 10 இதுல ஆ அப்படிங்கிற நெட்டெழுத்து அ அப்படிங்கிற குற்றெழுத்தாக தெரிந்தது. வருமொழியின் இடையில் உள்ள இத் என்ற மெய் கெட்டது. 60 அதாவது இத்து போயிட்டு ஆங்கிறது ஆவா குறுகிடுச்சு. அப்ப மொத்தமா ரெண்டையும் சேர்க்கும் போது 60 அப்படிங்கிற ஒரு வார்த்தையா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நாடகம் பிளஸ் கலை. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. உடம்படுமை. இந்த உடம்படுமை அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒண்ணு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடம்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிலைமொழியின் ஈற்றில் இ ஈ ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டுல கடைசி லெட்டர்ல இந்த இ ஈ ஐ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும்போது 12 உயிரெழுத்துக்களையும், அதாவது இந்த வருமொழியில இருக்கக்கூடிய சொற்களும் என்ன பண்ணுமா, உயிரெழுத்துக்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யகரம் உடம்படு மெய்யாக வரும். அதாவது நிலைமொழியோட கடைசி, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய கடைசி லெட்டரு இ ஈ ஐ இப்படி இருந்துச்சுன்னா அங்க ஒரு யகரம் தோன்றும். அதுதான் என்னது, உடம்படு மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப மணி பிளஸ் அழகு, மணி அழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல யகரம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா மணி இன்னு பிளஸ் இ இல்லையா, மணிங்கிறதுல நீ வந்து எப்படி நமக்கு தெரியும், இன்னு பிளஸ் இ. அப்ப இங்க ஒரு இ வந்திருக்கு. அப்பனா நமக்கு இங்க என்ன வரணும், யகரம் தான் வரணும். ஏன்னா நிலைமொழியோட ஈர்ச்சியில இ ஈ ஐ ஏதாவது ஒரு லெட்டர் வந்தாலும் அந்த இடத்துல யகரம் அப்படிங்கிறது தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இ பிளஸ் அ சேர்ந்துச்சுன்னா அது ய அப்படிங்கிற மாதிரி நமக்கு மாறும். அப்ப நமக்கு மொத்தமா சேர்த்து எழுதும் போது மணி அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையா நமக்கு வந்து வரும். அதே போல தீ பிளஸ் எரி, தீயரி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல எப்படி இருந்தா தீ, அதாவது ஈ அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டர் வந்திருக்கு இல்லையா, அப்போ இங்க யகரம் அப்படிங்கிற உடம்படுமை வரும். அப்படி வந்துச்சுன்னா தீயரி அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் சேர்ந்து நமக்கு உணரும். அடுத்தது ஓடை பிளஸ் ஓரம், ஓடையோரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சேர்த்து எழுதுவோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல ஓடை ஐ அப்படிங்கிற அந்த கடைசி லெட்டர்ல ஐ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா. அப்ப உயிரெழுத்து வந்து நமக்கு வருமொழியிலையும் வந்து என்ன பண்ணிருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல யகரம் அப்படிங்கிற உடம்படுமை வந்து கண்டிப்பா வரும். அப்ப நம்ம சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம், ஓடையோரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை வந்து நம்ம எழுதுவோம். அடுத்தது இது மட்டும்தான் உடம்படுமையா அப்படின்னு கேட்டா கிடையாது, இன்னும் சில உடம்படுமைகள் வந்து இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இ ஈ ஐ, அதாவது நம்ம இ ஈ ஐ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம பிற உயிரெழுத்துக்கள், அதாவது இ ஈ ஐ இல்லாம பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியோட ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து, அதாவது இந்த இ ஈ ஐய தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்து இந்த வருமொழியிலையும் முதல் எழுத்து என்னது உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வகரமை அப்படிங்கிற
ஒரு மெய் வந்து அங்க தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தோன்றுதுங்கிறத பார்க்கலாம். பல பிளஸ் உயிர், பல உயிர் அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல எப்படி வந்து புணர்ந்து அந்த இடத்துல இவ் அப்படிங்கிற வார்த்தை உருவாயிருக்கு அப்படின்னா, அதாவது வகரமை தோன்றி இருக்கு அப்படின்னா, இங்க இந்த பல அப்படிங்கிற இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்துல அ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அதே போல வருமொழியில உ அப்படிங்கிற உயிரெழுத்தும் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு வகர மெய் தோன்றணும் இல்லையா? அப்படி தோன்றுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இது புணரும்னா பல உயிர் அப்படின்னு சொல்லி நமக்கு சேர்ந்து புணரும். அதே போல பா பிளஸ் இனம் நம்ம சேர்த்து எழுதும் போது பாவினம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த இடத்துல பா அப்படின்னா இது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அதே போல வருமொழியில இ அப்படிங்கிற இந்த உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன எழுத்து தோன்றணும்? வகரமை தோன்றணும். அப்ப அப்படி தோன்றும் போது நமக்கு எப்படி வந்து சேர்த்து எழுதணும்னா பாவினம் அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதணும். அடுத்தது நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களுடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இ ஐ பார்த்தோம். அது இல்லாம மற்ற எழுத்துக்கள் வரும்போது நமக்கு வகரமை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும். அதாவது இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சே பிளஸ் அடி அப்படின்னா நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா சேயடி அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல அந்த அதாவது யகரம் எப்படி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னா சே அப்படின்னா அந்த ஏ நமக்கு இருக்கு இல்லையா? அது ஏ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்து வந்திருக்கு. அதே போல வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. இப்ப ரெண்டும் சேரும் போது நமக்கு நடுவுல யகரமோ வகரமோ தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல யகரம் அப்படிங்கிறது தோன்றுதா யகரம் மெய் தோன்றி இருக்கு. அப்ப சேயடி அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து நமக்கு புணர்ந்து ஒரு வார்த்தையா உருவாயிருக்கு. அடுத்தது தே பிளஸ் ஆரம். இந்த இடத்துல பாருங்க தே அப்படிங்கிறது ஏகாரத்துல முடிஞ்சிருக்கு. அதே போல ஆரம்ங்கிறது உயிரெழுத்துல ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நடுவுல நமக்கு ஒண்ணு வகரமை வரணும் இல்லைன்னா யகரமை வரணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? நமக்கு தேவாரம் அதாவது வகரமை வந்து உருவாகி இருக்கு. அடுத்தது மெய் மயக்கம். இப்ப எப்படி நம்ம உடம்படு மெய் பார்த்தோமோ அதே போல இந்த மெய் மயக்கமும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த புணர்ச்சியில இரு சொற்கள் இணையும் போது அந்த வருமொழியில க ச த ப வந்தால் சில இடங்கள்ல மீண்டும் அதே இடத்தை என்ன பண்ணும்? தோன்றும். இத வலி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மெல்லினமும் வந்து என்ன பண்ணுமா? மிகுமா. குறிப்பாக ஞ ஞ ந ம என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெய் பிளஸ் ஞானம் மெஞ்ஞானம். மெய் பிளஸ் ஞானம் என்ன சொல்லுவோம்? மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஞா அப்படிங்கிறது என்னது? நமக்கு அதோட மெய்யெழுத்தும் சேர்ந்து புணர்ந்திருக்கு. அதே போல செய் நன்றி. செய் நன்றியில ந அப்படிங்கிற எழுத்துக்கு பக்கத்துல அதோடைய மெய்யெழுத்தான இந்து அப்படிங்கிறதும் செய் நன்றி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே போல வேய் பிளஸ் குழல் வேய்ங்குழல். கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிறை. புலி பிளஸ் கரி புளிங்கரி. மா பிளஸ் பழம் மாம்பழம். பூ பிளஸ் கொடி பூங்கொடி. பூ பிளஸ் சோலை பூஞ்சோலை. பூ பிளஸ் தொட்டி பூந்தொட்டி. இதெல்லாமே என்னது? மெய் மயக்கம். சரி, இப்ப அடுத்து உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக சில இது கொடுத்தோம் இல்லையா? அந்த தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரத்துக்குலாம் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது எப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். கல்லூரி பிளஸ் சாலை கல்லூரி சாலை. இங்க வந்து இச் அப்படிங்கிறது தோன்றி இருக்கு. அதனால இது தோன்றல் புணர்ச்சி. அடுத்தது தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்தது வில் பிளஸ் கொடி. இல் அப்படிங்கிறது இர்ரா மாறி இருக்கு. அப்ப இது திரிதல் விகார புணர்ச்சி. அடுத்தது மனம் பிளஸ் மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி. அதாவது இது கெடுதல் விகாரம். இம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சு போயிட்டு இயல்பா புணர்ந்திருக்கு இல்லையா? அத மனம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையா கொடுத்திருக்கு. அப்ப இது கெடுதல் விகார புணர்ச்சி. அடுத்தது நாடகம் பிளஸ் கலை நாடக கலை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.